போல்டேஷன் மேட்ச்சு நெல்லை ராக்கர்ஸ் விசஸ் பிரதர் லெவன்ஸ் கேரளா ஸ்குவாடு. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. 1 ஓவர் பவர் பிளே, 4 பால் யூஸ் பண்ணும். டாஸை வின் பண்ணி நெல்லை ராக்கர்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த மேட்ச் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆகும். பவர் பிளே போட முகேஷ் ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸல் திருப்பி இருக்காங்க. சிங்கிளுக்கான வாய்ப்பு குயிக்காக இருந்தால் இந்த எண்டில் வாய்ப்பு இருக்கும். தப்பான த்ரோ அருமையாக பேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரதர்ஸ் லெவன்ஸ். சைக்கில் லெஃப்டி ஃபுல் டாஸ் பால் கீப்பர் எண்டில் குத்தி கட்டாயிரும் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் செமில் அட்டு யாக்கர் லாங் ஆஃபில் கேப்பில் போயிருக்கு, ஸ்டாப் பண்ண முடியலைங்க. பவர் பிளேயிங் காரணமாக பவுண்ட்ரி. பேக் டு பேக் 2 நாளாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க சாமில். நெக்ஸ்ட் ஒன் அட்டு யாக்கர் இந்த முறையும் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த எண்டில் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் அமித் பேட்டில் நிற்கு குட் கேட்ச். முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க முகேஷ். முதல் விக்கெட் எடுத்து போகிறாங்க சமித். நியூ பேட்ஸ்மேன் அட்டு யாக்கர் ஆஃப் சைடில் சாரி லாங் ஆஃபில் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. இந்த ஓவரில் மட்டும் இதுவரை 3 நாள் போயிருக்கு. அடுத்த பந்து டாப் சான்ஸ் ஃபார் லாங் ஆன்ல லவ்லி டேக் அண்ட் ஹரி குட் கேட்ச். ஒரு நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க முகேஷ். அடுத்த விக்கெட்லேருந்து போகிறாங்க பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 15, 2 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் பட ஹரி என்ன சொல்லிருக்கு 4 பேர்த்தோட ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்ஸ்லேருந்து நல்ல வேரியேஷன் ஸ்லோயரில் குத்தி நல்லா திரும்பிச்சு டாட்டு. செகண்ட் ஒன் ஆஃப் சைடில் குத்தி கட்டாயிரும் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு பார்த்தா குயிக்காக ட்ராவல் ஆகிட்டுருங்க. ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம்தான். பவுண்ட்ரி ஒரு டாட்டுக்கு அப்புறம் நல்லா மாற்றி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயரில் குட் லென்த்தில் இருந்துச்சு ஏமாத்துக்கு வந்து பேக் டு பேக் சாரி ஒரு பவுண்ட்ரிக்கு அப்புறம் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் போயிடுச்சுங்க. அவ்வளோ தூரம் போய்பட்டுருக்கு. மேக்ஸிமம் ஒரு டாட்டுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். இந்த ஓவரில் மட்டும் ஒரு 6 ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆஃபில் கேப்பில் போயிருக்கு வேற அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டாப்லாம் மாற்றுறாங்க. அந்த எண்டில் ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ட்ரானிங். சுவிட்சில் ஸ்லோயரில் வந்துச்சு டாட்டு. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 27, 2 விக்கெட்டு. பிரதர்ஸ் லெவன்ஸ் கேரளா. தேர்ட் ஓவர் பட கார்த்திக் அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் லெக் சைடில் மேக்ஸிமம். இந்த ஓவரில் முதல் பந்து 6 மாற்றி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் குட் ஷாட் ஃபைன் லெக்கில் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. 2 பாலில் 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க பேட்ஸ்மேன். ஒரு 6 ஒரு 4. தேர்ட் ஒன் டாப் சான்ஸ் ஃபார் பிடிச்சிருந்தா ஒரு கேட்ச் இருக்கும். நல்லா ட்ரை. சிங்கிள் டாப்லாம் மாற்றுறாங்க. நான் சொல்கிறாங்க சிங்கிள் ஆப்ஷனில் பிடிச்சிருந்தா அளவு கேட்ச். இந்த முறையும் கேட்ச் மிஸ் ஆகுது. லைஃப் கொடுத்த மாதிரி டாட்டு. ஃபிஃப்த் ஒன் லாங் ஆனில் தடத்தலையாக போயிருக்கு. சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இட்ஸா த்ரோ சிங்கிள். லாஸ்ட் ஒன் பெரிய ட்ரை குயிக்காக இருந்துச்சு டாட்டு. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 39, 2 விக்கெட்டு. பிரதர்ஸ் லெவன்ஸ் கேரளா. லாஸ்ட் ஓவர் பட சஜித் ஃபர்ஸ்ட் ஓவர் குட் ஷாட் ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு போயிருச்சுங்க. அந்த பில்டிங் மேலே போய் போட்டிருக்குங்க அவ்வளோ தூரத்தில். இந்த டோர்னமெண்ட்டில் லாங்கர் 6 சொல்லலாம். லெஃப்டி பேட்டில் இருந்து அவ்வளோ தூரத்தில் போய் போட்டிருக்குங்க. அங்கே பாருங்க எவ்வளோ ஹைட் தெரியுமா. பால் வேற தர முடியாதுன்னு வேற சொல்கிறாங்க. அங்கே பாருங்க மேலே 2 பசங்க பாலை வந்து தர முடியாதுன்னு வேற சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் இந்த ஃப்ளாட்டாக போயிருக்கு லெக் சைடில் 1 பவுன்ஸ் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பவுன்ஸில் சிங்கிள். தேர்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு குட் லென்த்தில் ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு லெக் பை நினைக்கிறேன். பேக் டு பேக் டாட்டு. ஸ்லாட்டில் இதை வந்து லாங் ஆஃபில் லவ்லி டேக் அண்ட் கார்த்திக் குட் கேட்ச். அடுத்த விக்கெட் எடுத்து போகிறாங்க பேட்ஸ்மேன். விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி
கேப்பில் போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பும் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேஸ் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஒரு எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 48. பிரதர் லெவன்ஸ் கேரளா. 4 ஓவருக்கு 49 ஆடணும். பவர் பிளே போட ஃபாசில் ஸ்ட்ரைக்கில் ஹரி, நான் ஸ்ட்ரைக்கில் லிபின். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல. லவ்லி டேக்கன். கேட் அண்ட் போல்ட். முதலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பவுலர் முதல் விக்கெட் அளந்து போகிறாங்க. ஹரி சந்தித்த முதலே விக்கெட் அளந்து போகிறாங்க. ஓட்டர் பேட்ஸ்மேன் கனி, நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன். லெக் சைடில் குத்தி கட்டாயிரும். பவுண்டரிக்கான வாய்ப்பும் பார்ப்போம். தடையாக உருண்டு போயிட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ண முடியல. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க காலில். குட் ஸ்டாப். ஒரு எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் மிட் விக்கெட்ல ஃப்ளாட்டாக போயிருக்கு. போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் கனி பேட்டில் வந்துருக்கு. ஒரு 6 ஓவர்ஸ்லேருந்து இப்போ அரௌண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் அவுட் பை குயிக்காக இருந்துச்சு. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. கேம்பேக் டெலிவரி டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். டாப்பே சான்ஸ் ஃபார். சரியான ஹைட்டில் போயிருக்கு. லவ்லி டேக் அண்ட் கேட் அண்ட் போல்ட். 2 கேட்சுமே அவ்வளோ தூரம் ஓடியாந்து பவுலரே பிடிச்சிருக்காருங்க. குட் கேட்சுங்க. அடுத்த வீட்டில் நல்ல கம்பேக் சொல்லலாம். ஒரு 6க்கு அப்புறம் அடுத்த வீட்டில் போகிறாங்க. கனி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் திவாகர். குட் ஷாட். ஃப்ளாட்டாக இருக்கு மிட் விக்கெட்டில். 1 பவுன்ஸில் பவுண்டரி. திவாகர் பேட்டில் வந்திருக்கு. ஒரு 4. எனக்கு தெரிஞ்சது இந்த கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து விறுவிறுப்பாக போகும். ஏன்னா விக்கெட் எடுத்தால் அவங்க ஆவுன்னு கத்துறாங்க. அதே மாதிரி இவங்க 6 4 அடித்தா இவங்களும் கத்துறாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போய் அமையும் நினைக்கிறேன். நல்லா எஃபெக்ட் போடுவாங்க. நெல்லை ராக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 12. நெல்லை ராக்கர்ஸ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் லிபின். ஒரு சேர்ந்து நேருக்கு நேரம் லாங் ஆஃப்ல போயிருமான்னு பார்ப்போம். லவ்லி டேக்கன். லைன்லேருந்து என்னங்க விக்கெட் எடுத்த 3 விக்கெட் இல்லை, இதுவரையும் 3 விக்கெட்டு போயிருக்கு. 3 விக்கெட்டுமே அவர் கையே தாங்க போய் விழுந்திருக்கு. இந்த ஓவரில் முதல் பந்தை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விக்கெட் வந்து போகிறாங்க லிபின். இதுவரையும் அவங்களுக்கு சாதமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. 11 பிரதர்ஸ் கேரளா. நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன். கிளாசிக்காக இருந்துச்சு. கவர்ஸில் விட்டுட்டுருக்காங்க. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. லைஃப் கொடுத்த மாதிரி சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஒயிட் பால். விண்டு அதிகமாக இருக்கல. கண்டிப்பாக எல்லாருமே இந்த சைடு தான் அதிகமாக முயற்சி பண்ணுவாங்க. லெக் சைடு வந்து கொஞ்சம் பக்கமாக இருந்தாலும் ஆனால் பால் போகாது. ஆஃப் சைடில் வந்து டிஸ்டன்ஸ் அதிகம். காற்றுக்காண்டி கொஞ்சம் அதிகமாக இழுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஈவினிங் வேறு ஆயிடுச்சா, காற்று வேறு அதிகமாக அடிக்குது. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் பார்ப்போம். 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் கேப்பில் போயிருக்கும். பவுண்டரி. இந்த டோர்னமெண்ட்டில் வந்து அதிகமாக வந்து கேரளா டீம் தாங்க அதிகமாக. 16 டீமில் முக்காசி கேரளா டீம் தான் அதிகமாக என்ட்ரு ஆகிருக்கு. நம்ம சைடில் இருந்து தமிழ்நாடு சைட்லேருந்து டீம் அதிகமாக எதுவும் என்ட்ரு ஆகலை. மோஸ்ட்லி கோயம்புத்தூர்னாவே கம்பல்சரி வந்து கேரளா டீம் தான் அதிகமாக வரும். ஓரளவுக்கு தமிழ்நாடு வர்றாங்க டீசெண்டாக. ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறையா வரணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். லாங்கால போயிடுச்சுன்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் 2 பால்ல ஒரு 6 ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க பேட்ஸ்மேன். பாருங்க என்ன பாருங்க என்னென்ன பண்றாங்க பாருங்க. இப்பதாங்க நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன். வெரைட்டி இருக்காங்க. கவர்ஸ்ல பிடிச்சிட்டாருங்க. கேட்சிங்க. நல்ல கேட்சிங்க. ஒரு 6 ஒரு 4க்கு அப்புறம் நல்ல கேம்பேக் சொல்லலாம். அடுத்த விக்கெட் எடுத்து போறாங்க பேட்ஸ்மேன். விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம நியூ பேட்ஸ்மேனா சஜித்தை பார்க்க முடியுது. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். சுவிட்ச் குயிக்காக இருந்துச்சு. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட்டு. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 24. நெல்லை ராக்கர்ஸ். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். மேட்ச் ஓவர்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஓவரில் வந்து பெரிய சட்டு அதிகமாக முயற்சி பண்ணால் அடுத்த ஓவரில் வின் பண்ண அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன். அப்டி ஆக்கர் லாங் ஆனில் சிங்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஷாப் சிங்கிள். செகண்ட் ஒன். ஸ்லாட்ல இந்த மாதிரி லாங் ஆஃப்ல போயிருச்சுங்க. மேக்ஸிமம் சஜித் பேட்ல வந்திருக்கு. ஒரு 6. தேர்ட் ஒன்.
கீப்பர் ரெண்டுலேயே வந்திருக்கு ஒரு 6க்கு அப்புறம் நல்லா கேம்பேக் டேட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் போய் டாப் சான்ஸ் ஃபார் லவ்லி டேக் அண்ட் குட் கேட்ச். அடுத்த வீடு எழுத போகிறாங்க. சஜித் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சாதமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க பிரதர்ஸ் லெவன்ஸ் கேரளா. நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் பேட் அன்னைக்கு தேர்ட் மேல அருமையாக ட்ரை பண்ணி பறந்து பிடிச்சி ட்ரை பண்ணாங்க. நல்ல ட்ரைங்க, குட் ட்ரை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை, நல்லா தடுத்துருக்காங்க. விட்டு இருந்தால் பவுண்டு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். சிங்கிள் லாங் ஆஃப்ல பவுலர் கைக்கு இந்த இடத்துல வச்சு விட பார்க்குறாங்க. ரன் அவுட். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 32. நெல்லை ரக்கஸ் இன்னும் 6க்கு 17 தேவைப்படுது. 3 பெரிய சட்டு முயற்சி பண்ணிக்கணும். 6க்கு 17 ஃபர்ஸ்ட் ஒன். பேட் அன்னைக்கு தேர்டு மேலே நல்ல ட்ரைங்க, ஆனால் 1 பவுன்ஸில் பிடிச்சிருக்காங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் 5க்கு 16. குட் ஷாட் மிட் விக்கெட்டில் 1 பவுன்ஸில் போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி. இன்னும் 4க்கு 12 தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த பாலை ஒரு பெரிய சட்டு முயற்சி பண்ணால் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நெல்லை ராக்கஸுக்கு. 4க்கு 12. லெக் சைடில் கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக டபுள் எடுப்பாங்க நினைக்கிறேன். 1 சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் விட்ரானே. 3க்கு 10. ஒரே ஒரு பெரிய ஷாட் மட்டும் தேவைப்படுது. குட் ஷாட் ஃப்ளாட்டாக இருக்கு. லெக் சைடில் போயிடுச்சுங்க. பவுண்டரி போயிடுச்சுங்க. இன்னும் 2க்கு 6 தாங்க தேவைப்படுது. ஒரு பெரிய ஷாட்டுங்க. எப்படி இருந்த மேட்சை எப்படி கொண்டு போய் விட்டுருக்காங்க பரிசு பாருங்க. 2க்கு 6 அடிக்க சூழ்நிலை கொண்டு போயிருக்காங்க. 2க்கு 6 ஃபிஃப்த் ஒன். பேட்டை சரியாக படல. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். இன்னும் 1க்கு 5 அடிச்சு ஆகணும். மேட்ச் பால் 1க்கு 5. லாங் ஆனில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 2 வின் பை பிரதர்ஸ் லெவன்ஸ் கேரளா. ஃப்ரெஷராக கொண்டு போய் மேட்சை வந்து வின் பண்ணிக்க சொல்லலாம். இருந்தாலும் நெல்லை ராக்கர்ஸ் அவங்களுக்கு ஏதாப்புல நல்லா டஃப்பாக தான் கொடுத்தாங்க.